நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 4 மாதங்களில் இந்தியாவில் 13 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு புள்ளி விபரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மதத்தின் பெயரால் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை கொண்டு 13 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த 4 மாதங்களில். அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணம் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. படுகொலை செய்த அந்த மதவெறி கும்பல்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட இந்த 13 முஸ்லிம்களுக்கும் தனிப்பட்ட எந்த விரோதமும் குரோதமும் இல்லை. ஒரே விரோதம், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் மீதுள்ள வெறுப்பு, முஸ்லிம்களின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக மத வெறியர்கள், சங் பரிவார், மதவாத பயங்கரவாத கும்பல்கள் இந்த 13 முஸ்லிம்களை படுகொலை செய்திருக்கிறது. கடந்த 4 மாதங்களில் 13 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட இந்த 13 பேர் எத்தனை வயது உடையவர்கள் என்பதை பார்க்கும்போது இந்த 13 நபர்களில் 2 பெண்கள், ஒரு 15 வயது சிறுவன், 65 வயது முதியவர். இளைஞர்கள் உட்பட 13 நபர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த புள்ளி விபரத்தை மீடியாக்களில் உலகத்திற்கு கொடுத்தது யார் என்று பார்க்கும்போது, உலகளாவிய மனித உரிமை அமைப்புகளில் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய, அதாவது மனிதர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் தெற்காசிய பிராந்தியத்தை சார்ந்த, தெற்காசியா என்று சொல்லப்படுகிற அந்த சவுத் ஆசியாவில் எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ அந்த தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் சிறுபான்மை மக்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள் பாதிக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு, அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கென்று ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. சவுத் ஆசியா ஜஸ்டிஸ் கம்பைன் என்று சொல்லப்படுகிற SAJC என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு. இது தெற்காசியா கண்டத்தில் உள்ள நாடுகளில் எந்தெந்த நாட்டில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியா பெர்சிக்யூஷன் டிராக்கர் என்று சொல்லப்படுகிற அமைப்பு. அதாவது இந்திய துன்புறுத்தல் கண்காணிப்பகம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு செயல்படுகிறது. இந்த இந்தியா பெர்சிக்யூஷன் டிராக்கர் என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்புடைய செயல்பாடு, இதனுடைய பணி என்னன்னு சொன்னால், இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், அதே போன்று தலித் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற தலித் சமூக மக்கள், பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் என்று இந்தியாவில் யாரெல்லாம் சிறுபான்மை சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களின் பாதிப்புகளை ஆராய்ந்து, அதை ஆய்வு செய்து, அவர்கள் எதற்காக பாதிக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை வெளி உலகத்திற்கு சொல்லி, குறிப்பாக அரசுக்கும் இதை ஒரு புகாராக அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இந்தியா பெர்சிக்யூஷன் டிராக்கர் என்று சொல்லப்படுகிற அமைப்பு. இந்த அமைப்பு தான் இதன் புள்ளி விவரத்தை தந்திருக்கிறது. இந்த அமைப்பு இன்னும்
ஒரு சில அரசுகள் ஒரு சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் சட்ட விரோதமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்டவிரோத கைதுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு தான் சுட்டி காட்டுகிறது, இந்தியாவில் மட்டும் சில குறிப்பிட்ட மாநிலங்களில், அதிலும் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இந்த 4 மாதங்களில் மட்டும் 13 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறது. வெளியில் தெரிந்தது 13, வெளியில் தெரியாமல் எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். எத்தனையோ நபர்கள் முஸ்லிம்கள் என்ற காரணத்துக்காக மதவாத கும்பல்களான பாஜக கும்பல்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த அநியாயத்தை பெரும்பாலான மீடியாக்கள் வெளியில் சொல்லுவது இல்லை. முஸ்லிம் சமூகத்தில் தங்களின் உரிமைக்காக போராடக்கூடியவர்களின் மீது தீவிரவாத பட்டம் சுமத்தப்படுகிறது, பயங்கரவாதிகள் என்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் யார் பயங்கரவாதிகள், யார் மத ரீதியாக மக்களை பிரிக்கிறார்கள், மத ரீதியாக மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களோ அந்த பயங்கரவாதிகளை பற்றிய எந்த ஒரு உண்மையையும் மீடியாக்கள் வெளியிடுவது கிடையாது. அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட இந்த 13 முஸ்லிம்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்துக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இந்த 13 பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த கயவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் மதவாத தீய சக்திகளின் பிடியிலிருந்து இந்த தேசத்தையும் இந்த தேச மக்களையும் பாதுகாப்பானாக. வஹீரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.